ஸோ ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு சோலோ டூரிசம் சேனல். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனில். எதுக்கு நம்ம இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we are going to மணாலி. இதெல்லாம் தாண்டி என்னென்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து சோலோ ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு ட்ராவல் லோன்லி. இந்த ட்ராவலிங் நடுவில் வந்து ட்ரெயினில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பியூட்டிஃபுல் பிளேஸஸும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். சென்னை டு மணாலி வந்து ட்ரெயின் ட்ராவலிங் எப்படி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த vlog மெயினாக ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் டைமிங் சென்னை டு டெல்லி, அண்ட் தென் ட்ரெயினில் என்ன மாதிரி ஃபுட்ஸ், அப்புறம் என்ன ப்ரைஸ்க்கு வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை இல்லை ஷேர் பண்ண போகிறேன். செக் பண்ணியாச்சு. நம்ம ட்ரெயின் வந்து இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 இருக்குங்க. ஸோ போய் இப்போ ஏறிடலாமா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இவங்க எல்லாருமே டெல்லிக்கு வர ப்ரோக்ராம் தான். ஸோ எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பார்த்தீங்களா? தயவுசெய்து நீங்கள் டெல்லியோ இல்லை வேறு எதாவது பிளேஸ்க்கோ லாங்காக போக போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து முன்னாடியே வந்து டிக்கெட் புக் பண்ணிடுங்க, சரிங்களா? ஏன்னா டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதுவும் ஜென்ரல் வார்டெலாம் புக் பண்ணால் சொல்ல வேணும், சோலி முடிஞ்சு. ஆக்சுவலாக நான் எதுக்கு இது சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம ஜென்ரல் வார்டில் வந்து நார்மலாகவே வந்து கொஞ்சம் திருட்டு வேலை நிறையவே நடக்குங்க. அது லக்கேஜ் இருக்கலாம், செயின், மொபைல் ஏதாவது திருடிட்டு போயிடாங்க. ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இது எப்படி எனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு போய்ட்டு வர நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு. அதை தாண்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செயின் ஸ்நாச் பண்ணுறது, அப்புறம் வந்து மொபைல் திருடுறதுலாம் வந்து டிஸ்பிளேலே நம்ம டிவி நம்மளோட அவேர்னஸ்க்காக அந்த வீடியோஸாக கொஞ்சம் ஓடிட்டுருக்காங்க. டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிச்சு போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சு வரப்ப நம்ம உள்ள போது மொட்டை அடிச்சிடும். ஓகே, நான் வந்து 3rd ஏசி புக் பண்ணிட்டேங்க. 3rd ஏசியோட ரெஸ்ட் ரூம் இதை பார்த்துருக்கீங்களா, சூப்பராக இருக்குது. நல்லாவே மெயின் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா ட்ராவலிங்கில் மெயின் விஷயம் இது தானே. அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்து நம்ம சீட்டை பார்த்து நம்மளுக்கு இந்த ஊரா சீட்டை கண்டுபிடிச்சிட்டு சந்தோஷம் அடங்கிறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ள போகிறதுக்கு தம்பி இது சீட் இல்லைப்பா வெளியே போப்பான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. சீட் நம்பர் வந்து மாற்றிட்டாங்க. 3rd ஏசி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து அப்டேட் பண்ணி 2nd ஏசிக்கு வந்து அங்கேருந்து வலிச்சு வந்து இங்கே விட்டாங்கல்ல. ஓகே, நல்லா தான் இருக்குது. செப்பரேட் தான் நம்ம சீட் செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ பெட்ஷீட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பில்லோ எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக நம்ம செப்பரேட்டாக வருது. அதுவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 10 o'clock நமக்கு எடுத்துகிட்டு இந்த ட்ரெயின் வந்து விஜயவாடா ரூட் வழியாக போகுதுங்க. நமக்கு இந்த ஆந்திரா அந்த சைடு தடா அண்ட் நெல்லூர் அப்புறம் எம்பி அதெல்லாம் தாண்டி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜேர்னி வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசுங்க. ஆக்சுவலாக ஜேர்னி பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சுங்க. ட்ரெயின் போயிட்டு இருக்குது. நம்ம மட்டும் தூங்கலை. நம்ம தான் பேட்மேனோட பரம்பரையாச்சு. நைட் ஷிஃப்ட்டு, அதனால் வந்து நமக்கு நைட்டில் மோஸ்ட்லி தூக்கம் வராது. ஸோ நைட்டு தூங்க மாட்டேன். இருந்தாலும் நமக்காக வந்து வீடியோ போடணும்ல. மார்னிங் வந்து பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் கண்டிப்பாக கவர் பண்ணுவேன். அப்போ நீங்கள் பாருங்கள், நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸ் நானே ஃபஸ்ட் டைம் போக போகிறேன்ல. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் போய் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறேங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் பார்ப்போம். பாய். ஹாய் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தாண்டி போயிட்டுருக்கோம், கிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஒரு வியூவை வந்து அவங்களோட கல்ச்சர் சாங்கோட கொஞ்சம் மர்ச் பண்ணி அப்படி எடுப்போமா, கொஞ்சம் டக்கரா. ஆக்சுவலாக அந்த இடத்த பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. நான் நேரில் பார்த்தேங்க, வேறு லெவலில் இருக்குது. செம்ம ஹைட்டாக இருக்கும் போலாங்க. இது ஆக்சுவலாக நம்ம சென்னையில் கூட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல இருக்குது, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பார்ப்பட்டா படம் இருக்குல்ல, அதிலலாம் இந்த மாதிரி பிளேஸை வந்து காட்டிடுறாங்க. பார்த்துருக்கேன். தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுவோம். என்னடா அப்படியே பசிதுன்னு உள்ளே போனால் என்னோடய ட்ரெயின் மேட் வந்து வெஜ் தாலி வந்து வாங்கியிருந்தாருங்க. நான் ஒரு நான்வெஜ் தாலி வாங்கியிருந்தேன்.
நான்வெஜ் மீல்ஸ், அதே சேம் ஒயிட் ரைஸ் வெஜிடேரியன் ஆஸ் வெல் வர மாதிரி. தென் சிக்கன் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 180 கிட்ட வரும். அண்ட் வந்து ஒரு சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, சப்பாத்தி, அப்புறம் கிழங்கு, சாம்பார், சிக்கன், அப்புறம் பிக்கல்ஸும் கொடுத்துருக்காங்க. வெஜ் தாலி வந்து 160 வருதுங்க. பார்த்தீங்கன்னா நான் ஃபுட்டு வந்து வாங்கினேன் ட்ரெயினில், அது 180 சொன்னாங்க. வெஜ்ஜு வந்து 150 சொன்னாங்க. 180 இது வந்து வாங்கினேன். நான்வெஜ் வந்து மீல் நான் எக்ஸ்ட்ரா நான் அதை வாங்கி சாப்பிடவே செய்யலைங்க. டேஸில் எந்த மாதிரி ஃபுட்டுனாலும் நான் கொஞ்சம் இது பண்ணி நான் சாப்பிட்றேன், சாக்ரிஃபைஸ் பண்ணி சாப்பிடுவேன். பட் இங்கே ட்ரெயினில் கொடுக்குற சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லை. சிக்கன் ரொம்ப இது வேஸ்ட்டு, ஒரு உப்பு இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டுங்க. அதான் நான் என்ன பண்ணேன், அந்த ஃபுட்டை சாப்பிட்றப்ப எனக்கு எப்படி எல்லாத்துலேயும் மைனஸ்னு ஒன்று இருந்தால் ப்ளஸ்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ நம்ம ட்ரெயின்லேயும் இப்படி தான் ஒன்று இருக்குது. ரயில்வேயோட அஃபிஷியல் ஃபுட் ஆர்டரிங் ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அது வந்து ஃபுட் இன் ட்ராக்னு ஒரு ஆப் வந்து இருக்குது, அஃபிஷியல் தான். ஸோ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுறப்போ எந்த ஜங்ஷனில் ட்ரெயின் நிற்குதோ அந்த ஜங்ஷனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெயினான ஸ்டேஷன் நிற்கும். அந்த ஸ்டேஷனை வந்து நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு பஞ்சுவாலிட்டியாக அந்த டைம் இப்போ 145 ஆர்டர் பண்ணுறாங்க. 145 வந்து கரெக்டாக வந்து வந்து உங்களோட கேபின்லேயே வந்து டெலிவரி பண்ணுறாங்க போட்டு உங்கள் சீட்டிங்லேயே. ஸோ அதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்த பிறகு அதோட ஃபுட் ரிவ்யூ வந்து தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அப்படின்னு நமக்கு கொஞ்சம் போர் அடிச்சுன்னு ட்ரெயின் வெளியே வந்து நின்றுட்டு அந்த வியூஸ் அப்படியே பார்த்துட்டு ப்ளஸ் நம்ம ஆரிஷ் மாமாவோட சாங்ஸை கேட்குறீங்களா, வேறு மாதிரியே ஒரு ஃபீல் வராங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே கேளுங்க. அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் லைவாக வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி பியூட்டி. நீங்கள் தனியாக போயிட்டு அந்த ஹெட்செட்டை மாதிரி ட்ராவலிங் டைமில் வந்து விண்டோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக அந்த விண்டோ பக்கம் நின்று நீங்கள் பாட்டு கேட்டிங்க, எங்கள் ஆரிஷ் மாமா பாட்டை எப்படின்னு தெரியுமா சும்மா மஜாவாக இருந்ததுங்க ட்ராவலிங்கில். சீரியஸாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம்லாம் நீங்கள் லாங் ட்ராவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஹெட்செட்லாம் கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா மேண்டிட்டரி ஹெட்செட்லாம் அதெல்லாம் இல்லைன்னா உங்களால் சர்வே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா 9:25 PM, அதாவது 14th டேட் வந்து இன்னைக்கு 14th. வெளியே பார்த்தீங்கன்னா 17 டிகிரி செல்சியஸில் வந்து குளிர்து பயங்கரமாக. அதுவும் இல்லாமல் இன்சைடில் வந்து ஏசியில் இருக்கேன், சுத்தமாக முடியல. வெளியே போனால் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸ்னோ அப்படின்னு சொல்ல முடியாது, பனிப்பொழிவு பயங்கரமாக இருக்குது. இப்போவே இப்படி இருக்குன்னா இப்போ இன்னும் டெல்லிக்கு போக இன்னும் பயங்கர குறைவாக இருக்கும்போது அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து அவ்வளோ எடுத்துகிட்டு வரல. மேபி டெல்லியில் போய் எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணால் பிளான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். அண்ட் 6 o'clock வந்து நம்ம நிசாமுதீன் ஜங்ஷன் அவங்க வந்து மீட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் தட் 6:30 வந்து வில் மீட் டெல்லி. ஓகே, இதான் சாப்பிட்டு முடித்தேன். அந்த ஆஃப்டர்நூன் ஆன சாப்பாடை மதியமான ஆர்டர் பண்ணி வாங்க சொன்னேன் இல்லையா, அந்த சாப்பாடை இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். அது ஓகேங்க, நம்ம ஊர் சைடில் வந்து நல்லா இருக்கும். பெப்பர் சிக்கன் அண்ட் ஃபிஷ் பிரியாணி சூப்பராக இருந்தது. தெரிஞ்சு பெட்டராக வந்து இங்கே மற்றபடி டீ, காஃபி எல்லாமே ப்ரைஸ்லாம் வந்து 10 rupees தாங்க. அது தாராளமாக வாங்கி குடிக்கலாம், குடிக்கவும் சூப்பராக இருக்குது. ஸ்நாக்ஸ், வாட்டர் பால் கூட ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க. திஸ் இஸ் இயர்லி மார்னிங் பிட்வீன் தி நசராமுதீன் அண்ட் டெல்லி, பிட்வீன் திஸ். இப்போ டெல்லியோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன தெரியுமாங்க, 10 degree செல்சியஸில் இருக்குங்க கோல்டு. ஸோ பயங்கர ஃப்ரீஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ்ங்க வி ரீச் டெல்லிங்க. திஸ் இஸ் தி டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து கிளம்பி வெளியே போயிட்டு வெயிட்டிங் ரூமில் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ரெண்டு வரான்னு சொன்னால அவர் வந்து வந்த பிறகு ஃபர்தராக வந்து இந்தியா கேட் போவோம். அதை வந்து தனியாக வ்ளாக் பண்ண போகிறாங்க. இந்தியா கேட் போய்ட்டு அங்கே எக்ஸாக்டாக என்னென்ன விஷயம் நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்கன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லி அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.